அவங்க கிட்ட போயிட்டு சாரி கேட்குற அளவுக்கு இவங்க நடந்துப்பாங்கன்னு கூட சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான், 3ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானா இருக்காரு. ஸோ சுக்கிரன் வந்து 3ல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இவங்க லைஃப்ல கன்ஃபார்மா இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரர்கள் மோஸ்ட்லி லவ் வந்து ஃபெயிலியர் ஆகாது, கன்ஃபார்மா அது வந்து சக்ஸஸாக தான் முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சில பேருக்கு தான் வந்து ஏதாவது ஒரு அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராசி கட்டத்தில் சில மாறுதல்கள், இந்த கிரகங்களுடைய சேர்க்கை வந்து சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்குமே தவிர்த்து, மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு பிரேக்கப்ன்ற விஷயமே நடக்காது. கன்ஃபார்மாக அது மேரேஜில் தான் போய் முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஜாபும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாபாக கிடைக்கும். அதாவது இவங்க தான் ஹெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் தான் இவங்களுக்கு எப்போ